HND English second year second semester உள்ள ஒரு poem Life and Death of a Hawk by Patrick Fernando. ஸோ நம்ம இந்த poem உடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். Here where no rock blots out the sun. ரொக்குங்கிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் பேர்டு. அது மாதிரி ஆல்பட்ரோஸும் ஒரு பெரிய பேர்டு, மெத்தீன்ஸும் ஒரு பெரிய பேர்டு, எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல் பேர்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து யாருன்னா ஹவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறவை. சரி, இப்போ போயிம்ல போகலாம். ஹியர் where no rock blots out the sun. இந்த ரொக்குங்கிறது ரொம்ப பெரிய பறவை. இது கூட blots out the sun, சூரியனை மறைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனால் இந்த ஹவுக்கு என்னென்னா சூரியன் கூட மறையும் அந்தளவு மிகப்பெரிய ஒரு பறவையாக இருக்குது. ஆல்பட்ரோஸ் நெவர் கம்ஸ். ஆல்பட்ரோஸுங்கிறதும் ரொம்ப மிகப்பெரிய பறவை. இது கூட நெவர் கம்ஸ், இது கூட ஹவுக்கோடு வந்து கம்பேர் பண்ண முடியாது, நெவர் கம்ஸ். நோ ஈகிள் சோர்ஸ். ஈகிளும் வந்து ரொம்ப பெரிய பறவை. அந்த ஈகிள் என்ன பண்ணுதுன்னா அதுவும் ரொம்ப உயரமாக பறக்கிற பறவையில் வந்து ஈகிளும் ஒன்று. ஆனால் அந்த ஈகிள் கூட சோர்ஸ் நோ, அது கூட ஹவுக்கோட வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹவுக் வந்து ஹீ ரூல்டு த ஹை ப்ளூ கிங்டம். ஸோ ஹீங்கிறாங்க, அது ஒரு பர்சனிஃபிகேஷன். ஹீ ரூல்டு த ஹை ப்ளூ கிங்டம். ஹை உயரமான, ப்ளூ நீல, கிங்டம்ங்கிறது ராஜ்யம். ஸோ வானத்தினுடைய ராஜ்யம், அந்த வானத்தை ஆட்சி செய்வது, அந்த வானத்தை ரூல் பண்ணுவது யாருன்னா ஹவுக். ஏன்னா அது ரொம்ப உயரமாக பறக்குது, எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால அது வந்து ரூல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா பேர்ட் மேத்தீன்ஸுங்கிற ஒரு பேர்டு வந்து ஹீ டிஸ்டைன்டு. அது கூட டிஸ்டைனுங்கிறது வந்து அலட்சியம் செய்தல். ஸோ ஹவுக்கோட கம்பேர் பண்ணும்போது பேர்ட் மேத்தீன்ஸ்லாம் வந்து டிஸ்டைன்டு, ஒரு அலட்சியப்படுத்தப்படக்கூடிய ஒரு பறவை. வாஸ் ஆல்ரெடி கான். ஹவுக் இட் வாஸ் ஆல்ரெடி கான். எங்கே கான்? லாங் பிஃபோர் சன்செட். சன்செட்டுங்கிறது சூரியன் மறைவது. ஸோ சூரியன் மறைவதற்கு பிஃபோர், முன்பு, இட் வாஸ் ஆல்ரெடி கான், அது போயிடுது. ஸோ நம்ம வந்து சூரியன் மறைகிறதுக்கு முன்னுக்கே வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹோக் வந்து போயிடுது, எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ பசில்டு. ஸோ இங்கே பசில்டுங்கிறது வந்து புதிர், அது நமக்கு ஒரு புதிராக இருக்குது. எது மேலே ஒரு புதிராக இருக்குன்னா எங்களுக்கு ஓவர் ஹிஸ் ஹோம், அதனுடைய வீட்டின் மீது புதிராக இருக்குது. வீடுனா என்ன, எங்கே ஸ்டே பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு புதிர். போலுங்கிறது துருவத்திலையா. ரஷஷ் புதர்லையா. ஷீ கிளிஃப்ஸ் மலை, குன்று, அந்த கடலுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா குன்று, ஒரு மவுண்டன் மலை உச்சி, இதெல்லாம் போய் தங்குதா? கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ நாம் எப்படி பண்ணலாம், இது வந்து மலையில் தங்குதா, இல்லை புதரில் தங்குதா, இல்லை வந்து பெரிய மலை உச்சியில் தங்குதா, ஸோ எதில் தங்குதுங்கிற மாதிரி ஒரு பசில்டாக இருக்குது. அடுத்த ஸ்டென்ஸாக பார்க்கும்போது டிட் ஹீ ஸ்லீப். ஃபர்ஸ்ட் அது தூங்குமா, ஸ்லீப் பண்ணுமா. எட் ஆல் வைல் த owl. ஸோ இங்கே பாருங்கன்னா இதை வந்து ரெண்டாக உடைங்க. டிட் ஹீ ஸ்லீப், அது தூங்குமா. எட் all while the owl explore the dark for stranded mice. owl இருக்கு இல்லையா, ஆந்தை, அது எக்ஸ்ப்ளோர்டு. எதை எக்ஸ்ப்ளோர்டுங்கிறது கிழித்து கொண்டு, எதை டார்க் இருட்டை கிழித்து கொண்டு. for stranded mice. மவுஸுங்கிறது எலி, மைஸ் எலிகள். ஸ்டாண்டர்ட் மைஸுங்கிறது வந்து என்னன்னா, ஸ்டாண்டர்டுங்கிறது தனியாக திரிகிற மைஸ் எலிகளை என்ன பண்ணுது இந்த owl வேட்டையாடுது. எப்போ வேட்டையாடுது? நைட்டில் வேட்டையாகுது, இரவில். ஸோ அது மாதிரி இந்த ஹவுக்கும் தூங்காமல் இது மாதிரி வேட்டையாடுறதுக்காக இருக்குமா. வித் த ஹண்டர் ரவுண்ட் த போல். வித் த ஹண்டர் வேட்டைக்காரன், ரவுண்ட் த போல் வேட்டைக்காரன் வந்து இறைக்காக இரவு நேரங்களில் வந்து அந்த சுற்றி திரிவாங்க இல்லையா, ரவுண்ட் த போல் சுற்றி திரிவாங்க இல்லையா ஒரு துருவமாக. ஸோ அது மாதிரி இந்த ஹவுக்கும் வந்து தூங்காமல் இருக்குமா. ஸோ அதெல்லாம் வந்து பசில்ஸாக இருக்குது. அடுத்த ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா த ஹைட் ஹீ மெயின்டைன்டு வித் சீக்ரெட் என்ட்ரன்ஸ். இது வந்து ரொம்ப உச்சியில் இருக்குது. ஸோ அந்த ஹைட்டை இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹீ மெயின்டைன்டு வித் சீக்ரெட் என்ட்ரன்ஸ். தட் மீன் சீக்ரெட் என்ட்ரன்ஸ்னு சொன்னால் அந்த என்ட்ரன்ஸால் தான் என்ன பண்ணலாம், உள்ளே வரலாம், வெளியே போகலாம். ஸோ வித் சீக்ரெட் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ். அது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு என்ட்ரன்ஸை வச்சுருக்குது. ஏன்னா அது வாரதும் எங்களுக்கு தெரியாது, போகிறதும் தெரியாது, என்ட்ரன்ஸும் தெரியாது, எக்ஸிட்டும் தெரியாது. கீப்ட் ஹிஸ் கலர், அதோடைய கலரும் அவ்வளோவா எங்களுக்கு தெரியாது, சைஸும் தெரியாது, ஃபார்ம் வடிவமும் தெரியாது. எல்லாமே வந்து எல்லாமே வந்து வேகாக இருக்குது. என்ன வேகுங்கிறது என்ன சொல்ல வருது இதில்,
ஒரு சீக்ரெட்டாக இருக்குது, தட் நாட் கிளியர், அது ஒரு கிளியர் இல்லாமல் இருக்குது. எப்படின்னா ஆஸ் பிஃபிட்ஸ் கிங்ஸ். ஆஸுங்கிறது வந்து என்ன, நம்ம கம்பேர் பண்ணுவோம், இதன் போது அப்படிங்குவோம், இல்லை இது மாதிரி அப்படிங்குவோம், லைக் ஆஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான வேர்ட்ஸ். ஆஸ் பிஃபிட்ஸ் கிங்ஸ், கிங்கிறது வந்து இது அரசன். ஸோ பிஃபிட்டுன்னு சொல்லும்போது ஒரு தகுதி. ஸோ அரசன் போல், அரசனும் என்ன நம்ம தூரத்தில் இருந்து தான் பார்க்கலாம், கிட்டெல்லாம் போய் பார்க்க இயலாது. ஸோ அது அந்த ஒரு அரசன் மாதிரி இந்த ஹவுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய கலர், சைஸ், வடிவம், எங்கே போகுது, எங்கே வருது, எப்போ வருது, எதுவுமே வந்து பார்க்க முடியாது. எல்லாமே வந்து நாட் கிளியராக இருக்குது, வேகாக இருக்குது. அடுத்த ஸ்டென்ஸாக பார்த்தோம்னா எட் டு தீஸ் பர்ஃபெக்ட் சைலன்ஸ். அது என்ன பண்ணுது, ஒரு பர்ஃபெக்ட் சைலன்ஸாக இருக்குது. அது வந்து ஆச்சா பூஜான்லாம் வந்து அது கத்தையில், அது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சிங்குலாரிட்டி, அது வந்து தனியாக தான் இருக்குது, எப்போவும் சோலவாக இருக்குது, அது வந்து கூட்டமாலாம் இல்லை. அண்ட் தட் சீஸ்லெஸ், சிங்குலாரிட்டி அண்ட் தட் சீஸ்லெஸ்ங்கிறது, சீஸ்லெஸ்ங்கிறது முடிவில்லாமல். தட் எதை சொல்கிறாங்கன்னா சிங்குலாரிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ பார்த்தாலும் வந்து சிங்குலராக தான் இருக்குது. சொலிட்டரி வீலிங், அதுவும் சிங்குலர் தான், தனியாக. வீலிங்கிறது வந்து சுற்றுவது, உலகத்தை என்ன பண்ணுது, அது சுற்றிக்கிட்டே இருக்குது வானத்தில், சிங்குலராக. ரவுண்ட் த சன், சூரியனை சுற்றுது. யூ மைட் ஹாவ் செய்ட், நீங்கள் சொல்லலாம். ஹீ பிலாங்டு டு த ஃபெர்மமெண்ட், நீங்கள் சொல்லலாம். ஹீ, அந்த ஹவுக், பிலாங்டு டு த ஃபெர்மமெண்ட், ஆகாயத்துக்கு சொந்தமான ஒன்று நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இது வந்து எப்போ பாரு வானத்தில் தான் இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஹீ செய்டு, ஹேவ் செய்டு ஹீ பிலாங் டு த ஃபெர்மமெண்ட், நீங்கள் சொல்லலாம் இது ஆகாயத்துக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ஃபேமமெண்ட்டுங்கிறது எது, ஃபேமமெண்ட்டுங்கிறது ஆகாயம். ஸோ இந்த ஆகாயத்தை பற்றி இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா த செகண்ட் ஆக்ட் ஆஃப் கிரியேஷன். ஸோ முதலாவது படைக்கப்பட்டது உலகம், ரெண்டாவது வந்து ஆகாயம் படைக்கப்பட்டது. ஸோ இதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, த செகண்ட் ஆக்ட் ஆஃப் கிரியேஷன். லான்ச்டு ஆஃப்டர் த சன் வாஸ் லிட். இது என்ன பண்ணுதுன்னா லான்ச்டு ஆகுது ஆஃப்டர் த சன் வாஸ் லிட். லிட்டுங்கிறது பற்ற வைப்பது மாதிரி. ஸோ சன் பற்ற வைப்பதுங்கிறது என்ன, சூரிய உதயம். ஸோ சூரிய லான்ச்டு ஆஃப்டர் த சன் வாஸ் லிட். ஸோ சூரியன் உதிப்பதற்கு முன்பு, பிஃபோர் த எர்த் வாஸ் போல்ட் அண்ட் ஸ்பன். தட் மீன்ஸ் சூரியன் எரிவது. நம்ம சூரியன் மறையிறதுன்னு சொல்லலாமா. ஸோ சூரியன் மறைஞ்சப்புறம் போகுது. அது மாதிரி பிஃபோர் த எர்த் வாஸ் போல்ட் அண்ட் ஸ்பன், அந்த எர்த் வந்து சுற்றுவது மூலமாக வந்து என்ன பண்ணுது, சூரிய உதயம், அதே மாதிரி மறைவு வருது இல்லையா, வெளிச்சம் வருது, அது மாதிரி இருட்டு வருது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கெலாம் வருது, அதே மாதிரி மறைஞ்சிக்கிறதுக்கு முன்னுக்கு, மறைஞ்சது பிறகுலாம் அது போயிடுது. ஸோ நமக்கு விளங்க மாட்டிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இவ்வளவும் வந்து இந்த ஹவுக்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இந்த ஹவுக்குங்கிறது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹவுக்கை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பறவை இங்கே தான் வந்து அடுத்த ஸ்டென்ஸாக பாருங்கள், லாஜிக் ஸ்னாப்ஸ். நமக்கு வந்து ஒரு லாஜிக் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் ஆகுது, ஸ்டெப்ஸுங்கிறது கட் ஆகுது. என்னென்னா திஸ் மொனார்க் ஆஃப் த ஏர், அந்த ஆகாயத்தினுடைய காற்றினுடைய மொனார்க்குங்கிறது தனித்துவமான ஒரு மொனார்க்குங்கும் இல்லையா. ஸோ இந்த ஹவுக் என்ன பண்ணுதுன்னா டிசெண்டிங், இறங்கி வருது. ஸோ இவ்வளோ உயரமான ஒரு பறவை. ஸோ இதோட உயரத்துக்கு, இதோட பெருமைக்கு இது என்ன பண்ணலாம், ஒரு யானை அட்டாக் பண்ணுறதுனா கூட ஓகே, இதுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா டிசெண்டிங், கீழே இறங்கி வருது. எதுக்காகனா ஒன் எ கிச்சன் யார்டு ஃபார் எ சிக்கன், ஒரு கிச்சன் யார்டில் இருக்கிற ஒரு சிக்கனுக்காக அது வந்து என்ன பண்ணுது, இறங்கி வருது பிடிக்கிறதுக்காக. ஸோ எவ்வளவு கேவலமாக கீழே இறங்கி வருதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த நேரத்தில் வாஸ் ஷாட் அண்ட் பிளண்டட் லைக் ட்ரங்கட் அப் அ ஸ்டேர். ஸோ இப்படி வரும்போது ஒருத்தர் என்ன ஷொட் பண்ணான், கன்னால் வந்து அதுக்கு ஷொட் பண்ணுறான். ஷொட் பண்ணும்போது ஒரு கேவலமாக லைக் எ ட்ரங்கட் அப் அ ஸ்டேர். ஸோ ஒரு குடிகாரன் எப்படி ஒரு படி மேலே ஏறும்போது கேவலமாக விழுவானோ, ஸோ அது மாதிரி இது என்ன பண்ணுச்சுன்னா கேவலமாக செத்து போயிட்டு. பிளண்டட்ங்கிறது ஒரு ஃபூலிஷ்னஸ், தவறு செய்தல்ங்கிற சொல்லலாம். ஸோ ஒரு குடிகார மாதிரி இது இவ்வளவு பெரிய ஒரு ஹவுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா கீழே இறங்கி வருது ஒரு சிக்கனில் உள்ள ஒரு கிச்சனில் உள்ள சிக்கனுக்காக. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஷொட் பண்ணுறான், செத்துட்டு 3 days, ஒரு 3 நாள் கழித்து என்ன பண்ணுது, இன் எ லிட்டில் காப்ஸ், அதனுடைய பிணம். ஸோ இங்கே லிட்டில்
லிட்டில்னு வருது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பெருசு, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டில்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ 3 நாள் கழிந்ததால் இந்த செத்த பிணம் எப்படி ஆச்சுன்னா சுருங்கி போய் சின்னதாக போயிட்டு. ஸோ லிட்டில் காப்ஸ் நியர்பை, ஸோ பக்கத்தில். ஸோ இந்த ஹவுக் வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாத அளவு ஒரு பிரம்மாண்டமான இருந்த ஹவுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் செத்து கிடக்கு. ஹங் தொங்கிட்டு இருக்குது. ஏ கிரே திங், ஏதோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கிரே கலரில் ஏதோ ஒரு திங் ஒன்று இனிய வெயிலுங்கிறது மறைக்கிறது. ஃப்ளைஸுங்கிறது ஈக்கள். ஸோ ஈக்கள் மறைஞ்சு போய் ட்ரிப்பிங் வெண்ட். ட்ரிப்பிங்கிறது வந்து என்ன, ஸோ ட்ரிப்பிங் நம்ம சொல்லும்போது வலியுவது, அது மாதிரி வெண்ட்டுங்கன்னு சொல்லும்போது ஹோல், ஓட்டை. ஸோ அந்த ஓட்டையிலிருந்து என்ன புழுக்கள் வலிஞ்சு வருது. ஐ ஷட், கண் மூடப்பட்டிருக்குது. நெக் ஸ்ட்ரெச்ட், கழுத்து ஸ்ட்ரெச்ட், நீட்டப்பட்டு. எவ்ரி, ஒரு கோணலாக நீட்டப்பட்டு இருக்குது. ஸோ எவ்வளவு கேவலமாக ஆக முடியுமோ அவ்வளவு கேவலமாக செத்து போய் புழு பிடிச்சி போய் கிடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த போயமாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக பாருங்கள், இந்த போயத்தில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், எதா இருந்தாலும் வந்து ஒரு வேகாக இருக்கும்போது அதனுடைய பெருமை விளங்கும், ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ அது நம்ம எப்போ கீழே இறங்கி வரோமோ நமக்கு அந்த கெத்து போயிடும் ஒன்று. ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம், இந்த ஹவுக் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பறவையாக இருந்தது. ஸோ பிரம்மாண்டமான இருக்கிறது, ஹை பொசிஷனில் இருக்கிறது, எப்படி ஒரு கேவலமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கீழே இறங்கி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த போயமோட பார்க்கலாம். ஸோ அதோடைய லெவலுக்கு அது வந்து அதோடைய லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு அது என்ன பண்ணுது, ரொம்ப கீழே இறங்கி வருது இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நம்ம சில பேர் ரொம்ப ஹை பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கேவலமாக அடிபடுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து இந்த போயம் வந்து பண்ணி தான் நமக்கு சொல்ல வருது. அடுத்த இதோடைய சமரியை பார்க்கும்போது இந்த ஹாக் வந்து ஸ்டார்ட்டில் எப்படி இருக்குது, அப்புறம் பார்த்தா ஃபைனலாக அதோடைய முடிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சமரியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் சமரி வந்து தேவைன்னு எழுதிருக்கலாம். அடுத்து வந்து மெயின் தீம். ஸோ மெயின் தீம் எழுதும்போது த மெயின் தீம் ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ ஹவுக் பை பேட்ரிக் ஃபெர்னாண்டோ அப்படின்னு நம்ம ஃப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மெயின் தீமை நம்ம எழுதலாம். ஸோ இது மாதிரி தான் எந்த போயமாக இருந்தாலும் சரி, ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, த ஸ்டோரி ஆஃப் அடுத்து வந்து டாபிக் பை போயட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ த மெயின் தீம் ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் எ ஹவுக் பை பேட்ரிக் ஃபெர்னாண்டோ இஸ் தட் லைஃப் இஸ் டெம்பரரி அண்ட் நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர். லைஃபுங்கிறது ஒரு டெம்பரரியானது, ஃபைனல் வரைக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த தீம் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் த போயம் கிளியர்லி ஷோஸ் தட் பவர் டசன்ட் ரிமைன் பெர்மனன்ட் ஈவன் ஃபார் எ ஸ்ட்ராங் அண்ட் ப்ரவுட் கிரியேச்சர் லைக் த ஹாக் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர்டாக இருந்தால் கூட, ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட எண்டிங் வந்து எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீம் வருது. ஸோ இந்த தீமை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்து வந்து லிட்ரரி டிவைசஸ் வருது, இமேஜரியாக வருது, சிம்போலிசம், டான், பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிற லிட்ரரி டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், ஒரு எஸ்ஏ கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வரும். இது மாதிரி இல்லாமல் வேறு எப்படி கேட்கலாம்னு சொன்னால் டெக்னிக் யூஸ் பண்ணியும் வந்து டெக்னிக் பேஸ்லேயும் கேட்கலாம், அதே மாதிரி தீம் பேஸ்லேயும் கேட்கலாம், தீமை வச்சும் கேட்கலாம். ஸோ எப்படி வந்தாலும் ஆன்சர் வந்து இப்படி தான் வரப்போகுது ஸ்டார்டிங் இந்த மாதிரி வந்து. ஸோ இந்த எஸ்ஏ ஆன்சரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டு வந்து சமரியாக இருக்குது, அடுத்த பார்ட் வந்து தீமாக இருக்குது, அடுத்த கன்க்ளூஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது மாதிரி வந்து அவங்க கேட்குற கொஸ்டினை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரொடக்ஷனை கொடுத்து விட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தீமையும் வந்து கனெக்ட் பண்ணி எழுதலாம்.